قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அன்பிற்குரிய சகோதரர்களே, மதினா நகரம் மக்காவிலிருந்து வந்த அகதிகளை, கொள்கை சகோதரர்களை எப்படி அரவணைத்து கொண்டது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்னும் அவர்கள் எப்படி மக்காவிலிருந்து வந்த அகதிகளுடன் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு குர்ஆன் அடிப்படையிலான ஒரு சிந்தனை இன்றைக்கு உலகளாவிய அளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இருந்திருக்குமே, ஆனால் ஆயிலான் போன்ற சிறுவர்களெல்லாம் கடலில் விழுந்து இறந்திருக்க மாட்டார்கள். அந்த பரிதாபகரமான ஒரு நிலையை அவர்களெல்லாம் சந்தித்திருக்க மாட்டார்கள். இது மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலே நாம் இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றோமே, இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான், இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு முன்பு ஆங்கில அரசாங்கம் சுதந்திரம் கொடுத்தது. அப்படி சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதனுடைய பிரிவினை எப்படி அமைந்திருந்தது என்றால், நீங்கள் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் தெரியும். மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று அந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு பாகிஸ்தானுக்கும் இடையிலேயே, அதாவது மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையிலே இந்தியா குறுக்கே வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை தான், இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தான் பாகிஸ்தானுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்தது. எப்படி அழைத்து கொண்டார்கள் என்றால், மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைத்து கொண்டார்கள். மேற்கு பாகிஸ்தானில் 99% முஸ்லிம்கள், கிழக்கு பாகிஸ்தானில் 85% முஸ்லிம்கள், பிரமத சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்துக்கள் போன்றவர்களும் அங்கே வாழ்கின்றார்கள். இப்போது பாகிஸ்தானில் ஆட்சியாளராக இருந்தவர்கள், இந்தியா அவர்களை பற்றி சொல்கின்றது, அவர்களெல்லாம் தங்களுடைய ஆட்சி மதம் இஸ்லாம் என்று அறிவித்து கொண்டார்கள் என்று சொல்கின்றது. ஆனால் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழவில்லை, இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் நாட்டை ஆளவில்லை. அவர்கள் வேண்டுமென்றால் இஸ்லாம் தான் எங்களுடைய ஆட்சி மதம், அரசு மதம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த அடிப்படையில் அவர்கள் நடக்கவில்லை. அப்படி நடக்கவில்லை என்பதற்கு தான் வங்க பிரிவினை ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பங்களாதேஷ் என்று நாம் அழைக்கின்றோமே, அது கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தானிலிருந்து எப்படி பிரிந்தது என்று நாம் பார்க்கின்ற போது இரண்டு அடிப்படையிலே அது பிரிந்திருக்கின்றது. ஒன்று ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம், மண்ணளவில் பிரிந்து கிடந்தாலும் மனதளவில் அவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை. அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று, கிழக்கு பாகிஸ்தானுக்குரிய அடிப்படை தேவைகளை மேற்கு பாகிஸ்தான் நிறைவேற்றவில்லை. மேற்கு பாகிஸ்தானில் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது நாட்டினுடைய 1/4 நிதியை மட்டும்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்காக வேண்டி அவர்கள் ஒதுக்கினார்கள். அங்கு ஏற்கனவே வறுமை தாண்டவம் ஆடுகின்றது. இந்த கட்டத்தில் 1970ஆம் ஆண்டு போலோ புயல் என்று ஒரு புயல் வீசுகின்றது. இதில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். 30 அடி அளவிற்கு கடல் அலை எழுகின்றது. அப்படி எழுந்ததனுடைய விளைவு அது உள்ளே புகுந்து, எப்போதுமே வங்கதேசம் இது போன்ற இந்த புயல் கடல் கொந்தளிப்பு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது மாதிரியான ஒரு சோதனை தான் 1970ஆம் ஆண்டு அதிகமான அளவில் அது மக்களை காவு கொண்டு விட்டது. 30,000 மக்கள் என்றும் சொல்கின்றார்கள், 3 லட்சம் மக்கள் என்றும் சொல்கின்றார்கள். இந்த அளவிற்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி மக்கள் மிகப்பெரிய அளவில் அன்றாட உணவிற்கு, ஒருவேளை உணவுக்கு கூட வகை இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள், பசியிலே உழன்று கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான்
அங்கு கிழக்கு பாகிஸ்தானுக்காக வேண்டி வங்க விடுதலைக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருந்த அன்றைய பிரதம அமைச்சர் இந்திரா காந்தியை துணைக்கு அழைக்கின்றார்கள். உதவி வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இந்த உதவிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். இது 1970ஆம் ஆண்டு நடக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கு நடந்தது. அதற்கடுத்து பார்க்கின்றோம், மேற்கு பாகிஸ்தானில் பேசக்கூடிய மொழி உருது, கிழக்கு பாகிஸ்தானில் இங்குள்ள மக்கள் பேசக்கூடிய மொழி வங்காளம். இந்த மொழி அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் ரெண்டு பேர்களுமே முஸ்லிம்களாக இருந்தாலும் வித்தியாசப்படுகின்றார்கள், வேறுபடுகின்றார்கள். இது ஒரு பிரிவினைக்கு அடிப்படை காரணமாக அமைந்து விடுகின்றது. ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் ஆட்சி மொழியாக உருது என்ற ஒற்றை மொழியைத்தான் அறிவித்துக் கொள்கின்றது. இதை கிழக்கு பாகிஸ்தான் ஜீரணித்துக் கொள்ளவில்லை. நம்முடைய மொழிக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே என்று அவர்கள் வேதனையில் புழுங்குகின்றார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கின்றான், உமின் ஆயாத்திஹி ஹல்கு சமாவாத்தி வல்லர், அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான் வானம் பூமியை படைத்திருப்பது. உண்மையிலே வானம் பூமியினுடைய படைப்பு ஒரு அத்தாட்சி. அடுத்து அல்லாஹு தாலா சொல்கின்றான், வக்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் வேறுபட்டு இருப்பது, அல்வானிக்கும், உங்களுடைய நிறங்கள் வேறுபட்டு இருப்பதே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளது, அற்புதங்களிலிருந்து உள்ளது. இன்னஃபி தாலிகல் ஆயாத்தின் லில் ஆலிமீன், இதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கின்றான். இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்வது என்ன? ஒருவருடைய குரல் இன்னொருவருடைய குரலுக்கு ஒத்திருப்பதில்லை. அதில் தான் எத்தனை மொழிகள் வருகின்றன. மனிதனுடைய இந்த ஒரு நாவு தான், இந்த நாவுல தான் எத்தனை மொழிகள் அப்படியே பிரவாகம் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை உணர்ந்து மொழிகள் என்பது இது இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்று, அந்த மொழியை வைத்து நாம் பிரித்து ஆளக்கூடாது என்பதை முஸ்லிம்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் வங்காள மொழிக்கு உரிய எந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்காதனால அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதாரஃபு, உங்களை பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் உங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றான். குர்ஆனுடைய இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களெல்லாம் ஆதமுடைய மக்கள் என்ற ஒரு கவனத்தை கொண்டு மேற்கு பாகிஸ்தான் இது மாதிரியான அடிப்படையில் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே நடந்திருக்க வேண்டும். அந்த மனப்பான்மையெல்லாம் அவர்கள் புறக்கணித்தார்கள். மத அடிப்படையிலான அரசாங்கம் என்று அறிவித்து கொண்டாலும் குர்ஆனை அவர்கள் ஓரம் கட்டி வைத்து விட்டார்கள், குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அந்த குர்ஆன் கூறக்கூடிய அந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செலுத்தியிருந்தார்கள் என்றால் கிழக்கு பாகிஸ்தானை அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள். அப்படி இழப்பதற்கு காரணமாக அமைந்தது ஒன்று, அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை அவர்கள் வழங்காதது. இரண்டாவதாக மொழி இன கலாச்சாரத்திற்கு அவர்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காதது. இந்த ரெண்டின் காரணத்தினால்தான் அவர்கள் கிழக்கு பாகிஸ்தானை, அதாவது இன்றைய பங்களாதேஷை அவர்கள் இழந்து விட்டார்கள். பங்களாதேஷில் பிரச்சனைக்காக வேண்டி முஜிபுர் ரஹ்மான் போராட்டத்தை நடத்துகின்றார். அவர் ஒரு ஹர்த்தாலை நடத்துகின்றார். அப்படி நடத்துகின்ற பொழுது அதில் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதையும் 30 லட்சம் என்று சொல்கின்றார்கள். அதை பாகிஸ்தான் மறுக்கின்றது. ஆனால் மிகப்பெரிய அளவில் அங்கு இரத்த ஆறு ஓடியது என்பதை மறுக்க முடியாது. டாக்கா, சிட்டகாங், குல்னா, ராங்பூர், ராஜ்சஹி தெருக்கல்ல இரத்த ஆறு ஓடியது என்பதை வரலாறு மறுக்க முடியாது. அவை இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? உரிய அங்கீகாரத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்கு மேற்கு பாகிஸ்தான் வழங்கவில்லை. அடுத்தது பார்க்கின்றோம், 1970 டிசம்பரில் பாகிஸ்தானில் பொது தேர்தல் நடக்கின்றது. அந்த தேர்தலில்
300 இடங்கள்ல 160 இடங்கள்ல அவாமி லீக், அதாவது முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையில் அமைந்த அந்த அரசியல் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுகின்றது. இதை மேற்கு பாகிஸ்தான் ஜீரணித்துக் கொள்ளவில்லை. அங்கீகரிக்காமல் அவர்கள் முஜிபுர் ரஹ்மானை தங்களுடைய நாட்டினுடைய பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால்தான் வங்கம் பங்களாதேஷ் என்று உருவெடுத்தது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காந்தி அம்மையார் அங்கு ஏற்கனவே முக்தி வாகினி என்ற ஒரு அமைப்பு கிழக்கு பாகிஸ்தானில் உருவாகி இருந்தது. அது இராணுவ அமைப்பிற்கு ஈக்குவலாக சமமாக வளர்ந்திருந்தது. அதனால் புரட்சி வெடித்தது, போர் நடந்தது. இந்த போரில் இந்திரா காந்தி களத்தில் வருகின்றார். இந்தியா பாகிஸ்தான் போராக அது உருவெடுக்கின்றது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனின் நாட்டத்தினால் அன்புள்ளம் கொண்டோர் தரும் பொருளுதவி கொண்டு அர்-ரகுமான் சிறுவர் ஆதரவு இல்லம் இயங்கி வருகிறது. ஆதரவற்ற சிறார்களை அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி பயணிக்கச் செய்ய அமைக்கப்பட்டதே இந்த அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். இந்த ஆதரவு இல்லங்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி மலையிலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலும் இயங்கி வருகிறது. தாய் தந்தையர் இருந்தும் தடம் மாறி போகும் தற்கால சமூக அமைப்பிற்கு மத்தியில் வான்மறை குர்ஆனை வாழ்வியல் வழிகாட்டியாக போதித்து நபிகளார் போதித்த நன்னெறிகளை நாள்தோறும் நடைமுறைப்படுத்தும் வகையிலும் சன்மார்க்க கல்வியோடு சமூக கல்வியையும் வழங்கும் விதமாக அமைக்கப்பட்ட ஆதரவற்ற சிறுவர்களை அரவணைக்கும் அன்பு இல்லம்தான் அர்-ரகுமான் சிறுவர் ஆதரவு இல்லம். அனாதைகளை ஆதரிப்போரும் நானும் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மறுமை நாளில் சுவனச் சோலையில் நாம் உயிரினும் மேலாக மதிக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு ஆதரவற்றவர்களை ஆதரிப்போருக்கே அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களுக்கு சத்தான உணவுகள், நோயுறும்போது மருத்துவ உதவிகள், சுகாதாரமான சூழலில் பிள்ளைகள் பாதுகாப்புடன் நவீன பாடத்திட்டத்துடன் கூடிய உயர்தர கல்வியும் உடல் ஆரோக்கியத்தை பேணும் விளையாட்டு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டோரே, இந்த உன்னத பணியை ஓயாமல் செய்ய ஆதரவு கரம் நீட்டுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஆதரவற்ற பிள்ளைகளின் கல்விக்காகவும் உணவிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஆடைகள் மற்றும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் உபயோகப்படுத்தப்படும் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் நிரந்தர தர்மமாக கணக்கிடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரா காந்தி ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார்கள். வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வரும் அகதிகளை இந்தியா எந்த நிபந்தனையும் இன்றி வரவேற்கும் என்று அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அறிவிக்கின்றார். இந்த அறிவிப்பினுடைய பின்னணியில தான் அஸ்ஸாமில் வங்கதேசத்தில் இருந்து முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, வங்க மொழி பேசக்கூடியவர்கள் வந்து அடைக்கலம் அடைந்தார்கள், தஞ்சம் புகுந்தார்கள். அப்போ இந்திரா காந்தியினுடைய அறிவிப்பினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்தார்கள். ஆனால் சமீபத்தில் அஸ்ஸாமில் மார்ச் 25ஆம் தேதி 1971, அதற்கு முந்தி யாரெல்லாம் வங்கதேசத்திலிருந்து வந்தார்களோ அவர்கள் அஸ்ஸாம் நாட்டு குடிமக்கள் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் கிடையாது என்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டார்கள். இவர்கள் அங்கு வந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்க வேண்டும். இந்த அங்கீகாரத்தை தடுத்தது யார் என்றால் அங்கு உள்ள அஸ்ஸாமிய மக்கள். அவர்கள் ஒரு இன வெறுப்பு ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். இதன் மூலமாக
ஆட்சியை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இதுல அஸ்ஸாம் கன பரிஷத் என்ற அந்த கட்சி மிக முக்கியமானது. அவர்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்தவர்கள். இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது அண்டை மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை கூட அந்நியர்கள் என்று அஸ்ஸாம் அவர்களை முடிவு செய்தது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அஸ்ஸாமில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். பிஜேபி கால் ஊன்றுவதற்காக வேண்டி இந்த வெறுப்புணர்வை அவர்கள் விசிறிவிட்டார்கள். இதில் முஸ்லிம்களுடைய பிரச்சனையும் சேர்ந்து கொள்கின்றது. இப்படி வந்ததனுடைய விளைவுதான் அஸ்ஸாமில் குடிமக்கள் பதிவேட்டில் வந்து நிற்கின்றது. அப்படி நிற்கின்ற பொழுது அதற்கு தலைமை பொறுப்பை வகித்தது எதுவென்றால் உச்ச நீதிமன்றம். ரஞ்சன் கோகையினுடைய தலைமையில் தான், மேற்பார்வையில் தான் இந்த பதிவேட்டில் மக்களை பதியக்கூடிய அந்த பணி தொடர்ந்தது. அதில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் செலவானது. எந்த அளவிற்கு என்றால் இந்த பதிவேட்டிற்காக வேண்டி அஸ்ஸாமிய அரசாங்கம் செலவு செய்தது 1600 கோடி ரூபாய். இதில் 50,000 அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். 3 லட்சம் மக்கள் இதில் விண்ணப்பித்திருந்தார்கள். அப்படி விண்ணப்பித்திருந்தோம். இந்த ஆவணத்தில் அதிகமான அளவில் மக்கள் விடுபட்டு போய்விட்டார்கள். 19 லட்சம் பேர்கள் விடுபட்டு விட்டார்கள். அதில் 12 லட்சம் பேர்கள் வங்க மொழி பேசக்கூடியவர்கள், வங்க மொழி பேசக்கூடிய இந்துக்கள். மீதம் உள்ளவர்கள் 7 லட்சம் முஸ்லிம்கள் விடுபட்டு போய்விட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடனே இது மாதிரியான இந்த பிரச்சனையை மக்கள், அதாவது RSS இதில் கவனம் செலுத்துகின்றது. 12 லட்சம் பேர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்துக்கள். அவர்களெல்லாம் RSS இடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இதனுடைய பின்னணியாகத்தான் என்ன செய்கின்றார்கள் என்றால், இதை நாம ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வருகின்றார்கள். அதனால தான் இப்பொழுது இந்தியாவே இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. இந்த தோல்வி மறைப்பதற்காக வேண்டித்தான் உள்துறை அமைச்சர், அதாவது அவங்க அங்கே வங்க மொழி பேசக்கூடிய மக்களை இந்த பதிவேட்டில் சேர்க்கணும். அப்படி சேர்ப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு யுக்தியை அவர்கள் கையாளுகின்றார்கள். அதுதான் இந்தியா முழுமைக்கும் தேசிய குடிமக்கள் பதிவேடு NRC என்ற இந்த ஒரு திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் அவர்கள் விரிவாக்கம் செய்கின்றார்கள். அவன் இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை அவர்கள் கையெடுத்து இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கிருந்து வருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்தியா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுடைய விவகாரத்தில் தலையிட்டது தான். அப்படி தலையிட்டதனுடைய அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை உருவெடுக்கின்றது. அப்படி உருவெடுக்கும் பொழுது மனிதாபிமான அடிப்படையில் அங்கிருந்து வந்தவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும். இவங்களுக்கு என்ன அதில் லாபம் என்று பார்க்கின்றோம் என்றால், பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடாது, அதை உடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை இந்திரா காந்தி உடைச்சாங்க. அதனால தான் RSS போன்ற இந்துத்துவ சிந்தனைவாதிகள், அந்த இயக்கங்கள் எல்லாம் மாகாளி என்று இந்திரா காந்தியை போற்றி புகழ்ந்தார்கள். இதற்கு காரணம்னா பாகிஸ்தானை உடைச்சாங்கல்ல, அதனால. அப்படி உடைச்சதன் மூலமாக இந்தியாவுக்கு லாபம் என்று வருகின்ற பொழுது அதில் ஒரு பாதகம் என்னவென்றால், அங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும், அவர்கள் அகதிகளாக வருவார்கள், வரட்டும் என்று இந்திரா காந்தி சொன்னார்கள். அப்படி வந்த பிறகு அங்கு உள்ள அஸ்ஸாமில் உள்ளவர்கள், அதாவது வங்கதேச மொழியை பேசக்கூடியவர்கள் இங்கு வந்தால் எங்களுடைய இனம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று இவர்களும் இனவாதத்தை, மொழிவாதத்தை முன்னெடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள். இதில் பிஜேபி அங்கு கால் ஊன்ற போகின்ற பொழுது முஸ்லிம்களுடைய விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக காட்டி, ஒட்டுமொத்த அஸ்ஸாமே நாளைக்கு அஸ்ஸாமினுடைய முதல்வரே முஸ்லிம்களாகத்தான் வருவார்கள் என்பது போன்று இதை ஊதி மிக பெரிய அளவில் பெரிதாக்கி பூதாகரமாக ஆக்கி, இதை முஸ்லிம்கள் அங்கு வந்து குடியேறியதை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக காட்டி முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்றிவிட்டார்கள். அதன் அறுவடையாக அவர்கள் ஆட்சிக்கும் வந்தார்கள். இப்போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தவுடனே இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் அதை திருப்பி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதகம் ஏற்பட்டதற்கு இந்த வங்க பிரிவினை ஒரு காரணம். இதில் நாம் பார்க்க வேண்டியது, பாகிஸ்தானை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் குர்ஆனுடைய அடிப்படையில் அவர்கள் சரியான முறையிலே செயல்பட்டு இருந்தால்
வங்க பிரிவினை இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வாழ்வுரிமை பிரச்சனையாக ஆகியிருக்காது என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் குறிப்பிடுகின்றேன். மதீனாவில் உள்ள மக்கள் எப்படி முஸ்லிம்களை அரவணைத்து ஆதரித்து தங்களுடைய சொத்துக்களில் பங்கை கொடுக்கக்கூடிய அளவில் வந்தார்களோ அது மாதிரியான ஒரு நிலையில் பாகிஸ்தானிய முஸ்லிம்கள் இருந்திருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படிப்பட்ட ஒரு தவறு சுற்றி வளைக்கின்றது. இந்த பாஜக அரசாங்கம், சங் பரிவார்கள் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்கள் பாகிஸ்தானை உடைத்ததற்கு நன்றி கடனாக என்ன செய்ய வேண்டும்? வந்தவர்களை அரவணைக்கணும். முஸ்லிம்கள் மட்டும் வரல, வங்க மொழி பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றார்கள். இதில் இன்னொன்று நாம் பார்க்க வேண்டும். அங்கு அடைக்கலம் புகுந்தவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலேயே தேயிலை தோட்டத்திற்காக வேண்டி அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள். வங்கதேசத்திலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் ஏற்கனவே பிரிவினைக்கு ஆளாகாத இந்தியாவில் உள்ள குடிமக்கள். பத்திரிகைகள் இதை குறிப்பிடுகின்றன. அதுபோன்று பீகாரிலிருந்து தேயிலை தோட்டத்திற்கு வேலை பார்க்க போனவர்கள், அண்டை மாநிலங்களிலிருந்து வேலை பார்க்க போனவர்கள், அவர்களைத்தான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரித்தாளக்கூடிய வகையிலே தங்களுக்கு அந்த மாநிலங்களில் ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் உள்ளூர் கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்து அது இன்றைக்கு நாடு முழுவதும் பற்றுவதற்கு வழிவகுத்து விட்டார்கள். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார், மலாஸ், ரியாத், சவுதி அரேபியா. இறைவா உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என பிரார்த்திக்கும் சித்தின் கிளை மற்றும் கேம்ப் சகோதரர்கள், ரியாத் மண்டலம். இறைவா உனக்கு இணை வைப்பதிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவாயாக என பிரார்த்திக்கும் அஜிசியா கிளை, ரியாத் மண்டலம். இறைவா உனது வேதத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க செய்வாயாக என பிரார்த்திக்கும் ரவுதா கிளை, ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறப்புற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மலாஸ் கிளை, ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஒலையா கிளை, ரியாத் மண்டலம். இன்றும் அழைப்பு பணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடைநல்லூர், ரியாத் தௌஹீத் அவர்கள் மற்றும் பத்தா கிளை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் கருங்காலக்குடி கிளை, மதுரை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் கும்பகோணம் கிங்ஸ் நண்பர்கள், ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பரக்கத்துல்லா குடும்பத்தார்கள், ரியாத், சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சிராஜுதீன் குடும்பத்தார்கள், ரியாத், சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள், அல் ஜுல்பி, சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹஜ் முகமது சித்தி குடும்பத்தார்கள், பூடான் குடியிருப்பு, தென்காசி மாவட்டம். ஈருலகிலும் சிறக்க சத்திய கொள்கையை உலகெங்கிலும் எடுத்துரைக்க உங்கள் குழந்தைகளை இஸ்லாமிய கல்லூரியில் சேர்த்து மார்க்க அறிஞர்களாக்குவீர். அமீரக வடக்கு மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள், ஜித்தா மண்டலம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உலக நாடுகளில் நாம் பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட அளவில் கனடா அமைந்திருக்கின்றது. அதனுடைய பிரைம் மினிஸ்டர், அதனுடைய பிரதம அமைச்சர் ஜஸ்டின் ட்ரூடோ எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இதுவரைக்கும் 2020 வரைக்கும் அங்கு மக்களுக்காக வேண்டி வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், அகதிகளாக வந்தவர்களுக்கு குடி உரிமை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதில் நாம் பார்க்கின்றோம், உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையிலிருந்து அகதியாக சென்றவர் கேரி ஆனந்த சங்கரி என்பவர். அவர் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக செயல்படுகின்றார். இந்த அளவிற்கு அந்த நாட்டில் குடியுரிமை, அங்கு வாழ்வதற்கு மட்டுமல்ல ஆள்வதற்கும் உரிமை கொடுக்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டையும் நம்ம இந்திய நாட்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வேதனை பட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இதில் இந்த ஆளும் கட்சியினர் வெட்கப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு பேச்சுக்கு இந்தியா முழுமைக்கும் இவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள் என்றால் அதற்கு ஆகக்கூடிய செலவு, அஸ்ஸாமை முன்மாதிரியாக வைத்து ஆகக்கூடிய செலவு என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது எந்த அளவிற்கு கணக்கு ஒரு தோராயமாக போட்டு சொல்கின்றார்கள் என்றால் 4,20,000 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அதைத்தான் ராகுல் காந்தி அழகாக கேட்கின்றார். 10 லட்சம் பேர்களுக்கு கரோனா
டெஸ்ட் பண்ணுவதற்குரிய கருவிகள் சரியான முறையில் இவர்கள் ஒதுக்க முடியல, அந்த கருவிகளை வைத்து சோதனை செய்ய முடியவில்லை. ஆனால் 138 கோடி மக்களுக்கு குடியுரிமை பதிவேட்டுக்குண்டான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எவ்வளவு செலவு ஆகும் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அப்போ இப்படிப்பட்ட இந்த நாட்டில் நாமோ இது மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். கனடாவினுடைய அந்த பிரதம அமைச்சருடைய சிந்தனை கூட முஸ்லிம்கள் ஆளக்கூடிய நாட்டில் வரணும், அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் இல்லை என்பதற்காக வேண்டி, குர்ஆனுடைய அந்த சிந்தனை இல்லை என்பதற்காக வேண்டி இதை நான் இங்கு கோடிட்டு காட்டுகின்றேன். இப்போது விஷயத்திற்கு வருவோம். இது மாதிரியான ஒரு குர்ஆனுடைய சிந்தனை இல்லை. இப்போது நாம் பார்க்கின்றோம், மக்கள் இப்படித்தான் அன்றைக்கு மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்படி துரத்தி அடிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா மதீனாவில் குடியுரிமை கொடுத்து, குடியுரிமை மட்டும் அல்ல ஆட்சி உரிமையும் கொடுக்கின்றான். அந்த நிகழ்வு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நாம் குர்ஆன் கூறக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் அதே பாதுகாப்பு, அதே வாக்குறுதி, அதே உத்தரவாதம், அது மாதிரியான அல்லாஹுடைய அருள் நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் குர்ஆன் கூறக்கூடிய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், உதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு, போர் தொடுக்கப்பட்டார்களே அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது. எதனால? பிஅன்னஹும் ஸுலிமு, அவர்கள் அநீதிழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி போர் தொடுக்கப்பட்ட மக்களுக்கு, யாரு? முஸ்லிம்கள், இவர்களுக்கு போருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் பெற்றவன். அல்லதீன உக்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், நியாயம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொன்னதுதான் மக்காவாசிகளுக்கு குற்றமாக தெரிந்தது. இந்த ஏகத்துவ கொள்கைதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றமாக தெரிந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்களுக்கு நான் வெற்றி அளிப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17ஆம் நாள் மக்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பசியிலும் பட்டினியிலும் கிடக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பத்ர் போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள். இந்த பத்ர் போர்க்களத்தை அவர்கள் எப்படி சந்திக்க நேர்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததும், மக்காவில் பொருளாதாரம் குவிந்தால் அது என்றைக்கும் மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு. முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் போர் தொடுத்து முஸ்லிம்களை அழிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு அபு சுஃபியானுடைய வாணிப படை, வாணிப குழு மதீனாவை கடந்துதான் செல்ல வேண்டும், அப்போ அதை நாம் வழிமறிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஆனால் அது நேர் மாற்றமாக அமைந்து விடுகின்றது. அபு சுஃபியான் தன்னுடைய வாணிப குழுவுடன் பொருளாதாரத்துடன் தப்பி விடுகின்றார். இப்போது முஸ்லிம்கள் இந்த சந்தர்ப்பத்தில் போரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள தோழர்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மந்திரி சபை கூடுகின்றது. அப்போ அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஹாஜிர்களாகிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் ஆலோசனை கருத்து வழங்குகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த கருத்தில் கவனத்தை செலுத்தல, அதை கண்டு கொள்ளல. இப்போது ரொம்பவும் சுதாரிப்பாக இருக்கக்கூடிய அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஈயானா துரீத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர் தோழர்கள் அவர்கள் ஆலோசனையை சொல்கின்றார்கள், நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் இதன் மூலமாக என்ன விரும்புகின்றீர்கள்? எங்களைத்தான் நீங்கள்
நாடுகின்றீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லவ் அமர்த்தனான் நுஹிலஹல் பஹர், இந்த படையை கடலில் கொண்டு போய் விழச் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் லா அகதனாக, அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பர்குல் ஹமாத் என்ற இடத்திற்கு இந்த படையை ஓட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி ரேகைகள் படர துவங்கிவிட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லா நகூல் கமா கால மூசா, மூசாவுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது, இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். ஒரு போர்க்களத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அழைத்து சென்றிருந்த அந்த வேளையிலே இந்த வார்த்தையை அவர்கள் சொல்கின்றார்கள் இறை தூதரை பார்த்து, நீங்களும் உங்களுடைய இறைவனும் சேர்ந்து போரிடுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்கள் இங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்களே. அது மாதிரியான வார்த்தைகள் எங்களிடந்து வராது. ஒலா கின்னா நுகாத்திலு அன் யமீனிக், உங்களுடைய வலதுபுறத்தில் நின்று போரிடுவோம், வான் ஷிமாலிக், உங்களுடைய இடதுபுறத்தில் நின்று போரிடுவோம், பைன எதைக்கு, உங்களுக்கு முன்னால் நின்று, வஹல்ஃபக், உங்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் போரிடுவோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சூரியனை போன்று பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகின்றது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் மேலப்பாளையம் அப்துல் ரஹ்மான், தொண்டி அபுதாகிர், அல் புர்ஜ் மக்கா. இதோ தஞ்சையில் மில்லினியம் LED பல்ப்ஸ் தொழிற்சாலை உதயம். மாவட்டந்தோறும் டீலர்கள் வரவேற்கப்படுகின்றனர். தொடர்புக்கு 9150845008. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் சேலம் பொன்னம்மாப்பேட்டை ஜாரா, ஜைனா மற்றும் முகமது ரஃபி அபுகா கமிஸ் கிளை ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டலம் செனையா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை குடிக்காடு கிளை சகோதரர்கள் மற்றும் ரெப்பை குடிக்காடு ஊர் கூட்டமைப்பு சகோதரர்கள் துபாய் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல தஞ்சை வடக்கு அமீரக கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் ஹோரல் அன்ஸ் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்ட அமீரக கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமீரக மேலப்பாளையம் ஊர் கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவேற பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல முதீனா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் தேரா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல கராமா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமீரக நாகை வடக்கு மாவட்ட கூட்டமைப்பு சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டல சத்வா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமீரக அதிரை கூட்டமைப்பு சகோதரர்கள். அப்போது அங்கிருந்து வருகின்றார்கள். வந்து அவர்கள் இன்னென்ன இடத்துல இன்னென்ன ஆட்கள் மடிவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதில் இன்னும் சில செய்திகளை பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்திற்கு வந்துவிட்டார்கள். அப்படி வந்த பிறகு எவ்வளவு மக்கள் எதிரிகள் வந்திருக்கின்றார்கள் என்பதை கணக்கெடுக்கணும் அல்லவா. நபி தோழர்கள் ஒருவரை பிடித்து 2 பேர்கள் வந்திருந்தார்கள். ஒருவர் குறைஷியில் உள்ள ஒரு ஆளு, இன்னொருவர் உக்பத் இப்னு அபி முஹைத்தினுடைய அடிமை. இந்த 2 பேர்களும் அங்கிருந்து வந்திருந்தார்கள். அவர்களை பிடித்து நபி தோழர்கள் விசாரிக்கின்றார்கள். எத்தனை பேர்கள் என்று விசாரிக்கின்ற பொழுது அவங்க அழகாக சொல்கின்றார்கள், கசீருன் அததுகும், அவருடைய எண்ணிக்கை அதிகம், ஷதீதுன் பாசுகும், ஆனால் அவர்களுடைய அந்த நடவடிக்கை ரொம்பவும் கடுமையாக இருக்கின்றது என்றுதான் சொல்கின்றார்களே தவிர எண்ணிக்கையை சொல்லவில்லை. அப்போ அடியை கொடுக்குறாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். உக்பத் இப்னு அபி முஹைத்தினுடைய அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்கின்றார்கள். அவர்களிடத்திலும் ஏற்கனவே பேசிய அந்த பாஷையை பேசுகின்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நுணுக்கத்தோடு கேட்கின்றார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம்பா சாப்பாட்டுக்காக வேண்டி அறுக்கின்றார்கள் என்று கேட்கின்ற போது அந்த நபர் சொல்கின்றார், ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம்,
என்று சொன்ன உடனே அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 என்றால் ஒரு 100 பேருக்கு இது போதுமான உணவு, இதில் கணக்கு போட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் 1000 பேர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய எண்ணிக்கையை புரிந்து கொள்கின்றார்கள். இப்படி கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவியல் ரீதியாக அஞ்சுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட வந்தவர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 319 முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில். இதில் நோன்பு, இவர்களிடத்தில் ஆயுதம் இருக்கின்றதா என்றால் இல்லை, போதிய பொருளாதாரம் இருக்கின்றது என்றால் இல்லை. அப்ப இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு வறுமை நிலையில, தரித்திர நிலையில இந்த போரை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். ஆயுதம் கிடையாது, போதிய ஆயுதம் கிடையாது, போதிய வாகனம் கிடையாது. இவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இவர்கள் அபூ சுஃபியானுடைய அந்த வாணிப படையைத்தான் வழிமறிக்க வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா திசை மாற்றி விட்டான், போர் என்ற ஒரு நிலைக்கு முஸ்லிம்களை தள்ளிவிட்டான். இப்படி இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நான் இதை சுருக்கமாக இங்கு குறிப்பிடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது உளவியல் ரீதியாக கொஞ்சம் அஞ்சுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கவலை ஏற்பட்டு விடுகின்றது. அப்போது அல்லாஹுடைய தூதர் இறைவனிடத்தில் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் ஃபியா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லா துஅபத், உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படையில் வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை நோக்கி 2 கைகளையும் உயர்த்தி நீட்டி தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து கெஞ்சுகின்றார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லிமா வஅத்தனி, எனக்கு அளித்தனி வாக்குறுதியை நீ நிறைவேற்று. அல்லாஹ் தஆலா இது யாயிதுக்கும் யஹத தாயிஃபத் என்ற 2 சாராரில் ஒரு சாராரை உங்களுக்கு நான் தருவேன் என்று வாக்களித்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹும் அன்ஜிஸ்லிமா வஅத்தனி, அல்லாஹும் ஆத்திமா வஅத்தனி, இறைவா எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. அல்லாஹும் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம், முஸ்லிம்களிடத்தில் இருந்து இந்த ஒரு சொற்ப படையினர் தான் இப்போது வந்து நிற்கின்றோம், எங்களை நீ அழித்து விட்டால் லா துஅபத் ஃபில் அர்த், இந்த பூமியிலே வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இறைவனிடத்தில் குரல் உயர்த்தி கெஞ்சி அழுகின்றார்கள். அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய மேனியிலிருந்து மேலாடை அப்படியே கீழே விழுந்து விடுகின்றது. அவர்களுக்கு அருகில் நின்ற தளபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மேலாடையை எடுத்து கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, கஃபாக்க முனாஷதத்துக் ரப்பக், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் வலிந்து கேட்டது போதும். உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை அவன் நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் சொல்கின்றார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள். அது புகாரியில இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வசனத்தை அருளுகின்றான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் இறைஞ்சி கேட்கின்றீர்கள், ரட்சிப்பை கேட்கின்றீர்கள். ஃபஸ்தஜாபலக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பதிலளிக்கின்றான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிக்கத்தி முர்திஃபீன், இதோ பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய 1000 மலக்குகளை முதல் தவணையாக உங்களுக்கு அவன் தருகின்றான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் வசனத்தை அருளுகின்றான். இதற்கு பிறகும் திருக்குர்ஆனில் வசனங்கள் அருளப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இது தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி 3000 மினல் மலாயிக்கத்தி முன்ஸிலீன், நீங்கள் மக்களை பார்த்து சொன்னீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அலை யக்ஃபியக்கும் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி 3000 மினல் மலாயிக்கத்தி முன்ஸிலீன், வானத்திலிருந்து இறங்கக்கூடிய 3000 மலக்குகள் அவர்களை வைத்து உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா? நீங்கள் மக்களுக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள். பலா இன் தஸ்பிரு, ஆமாம், நீங்கள் பொறுமையாக இருந்தால், ஒ தத்தகு, இறைவனை நீங்கள் அஞ்சினீர்கள் என்றால், ஒயதுக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, திரும்ப அவர்கள் உங்களிடத்தில் வந்தால், யும்திதுக்கும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிக்கத்தி முஸவ்விமீன், போர்க்களை தெரிந்த 5000 மலக்குகளை உங்களுக்கு அவன் தருவதற்கு இருக்கின்றான். 2வது தவணையாக 3000 மலக்குகள், திரும்ப அவர்கள் எகிரி அடிக்க வந்தால் 5000 மலக்குகள் என்று
அல்லாஹ் குர்ஆனில் இந்த பத்ரு சம்பந்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுகின்றான். உண்மையில் அந்த மலக்குகள் தான் அந்த களத்தில் இருந்து போராடினார்கள். 2 விதமான அற்புதம் நடந்தது. ஒன்று, மலக்குகள் களத்தில் நின்று போராடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்கின்றார், ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருவரை துரத்தி கொண்டு செல்கின்றேன். அப்படி துரத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த வேளையில் அவர் கீழே விழுந்து விடுகின்றார். அப்படியே சுருண்டு கீழே விழுந்து விடுகின்றார். நான் அப்போது சாட்டை சத்தத்தை கேட்டேன். அக்திம் ஹைசும் என்று ஒரு சங்கேத வார்த்தையும் நான் கேட்டேன் என்று சொல்கின்றார். இவர் யாரை துரத்திட்டு போனாரோ அவர் அப்படியே கீழே விழுந்து கிடக்கின்றார். அவருடைய முகத்தில் கோர காயம் ஏற்பட்டு இருக்கின்றது, மூக்கில் காயம், முகம் நஞ்சு போய் இருக்கின்றது. என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் தெரிவிக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, சதக்த தாலிக்க மின் மததி சமாயி சாலிசா, நீ உண்மைதான் சொல்ற, இது 3வது வானத்தில் இருந்து வந்த உதவி. இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி ஏசியன் நான் ஏசி ரூம், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க துபா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பூ வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, ரியாத். ஷேக் ஃபாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3 உலக சாதனைகள் நிகழ்த்திய பள்ளி. இது பெண்களுக்கான தனிப்பள்ளி. ஆலிமாக்களை கொண்டு மார்க்க கல்வியும் கற்றுத்தருகின்றோம். உலக தரத்தில் லேப் மற்றும் வகுப்பறைகள், மதிய உணவு இலவசமாக வழங்குகின்றோம். கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு, இதுவே பள்ளியின் சிறப்பு. ஷேக் ஃபாத்திமா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அறந்தாங்கி. ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். Assalamu alaikum. Majal IT Networks, complete low current solution provider in Kingdom of Saudi Arabia. Data, telephony and CCTV. Access control system, audio visual conferencing and public address system, burglar alarm, fire alarm and fiber networks, turnstile pedestrian, gate security, walk-through scanners and general electric work. Thanks for watching. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் அன்வர்தீன் உமரி மற்றும் AITJ உறுப்பினர்கள், குத்தலப்புட்டு, ஆந்திரா வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் சையது ஓஸ் அலி பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திரா வடக்கு மண்டலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே வானத்தில் உள்ள மலக்குகள் அப்படியே பத்ர் களத்தில் இறங்கிவிட்டார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி, இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குதிரையில போர் ஆயுதத்துடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் களத்தில் வந்து நிற்கின்றார்கள். அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, அவர்கள் இந்த பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளுடைய அணையில் வந்து நிற்கின்றார்கள். அவர்கள் இந்த போர்க்களத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள். அப்போ ஒரு நபி தோழர், இவரை நான் கைது செய்தேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் அவர்களை கைது செய்தேன் என்று சொல்லும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுக்கின்றார்கள். இவர் என்ன கைது செய்யல, கருப்பும் வெள்ளையும் அமைந்த குதிரையில் ஒருவர், அதாவது அவருடைய முடியல் எல்லாம் அப்படியே 2 பக்கமும் அப்படியே பரவி கிடந்தன, அவர்தான் என்னை கைது செய்தார் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகத் அய்யதகல்லாஹு பி மலக்கின் கரீம், சங்கையான ஒரு மலக்கின் மூலமாக இவரை கைது செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உனக்கு உதவி செய்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள். அவன் இப்படி மலக்குகள் களத்தில் நின்று போரிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமாக பத்ர் போர்க்களம் அமைந்தது. எந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மதீனாவில் அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து, ஆட்சியுரிமையை கொடுத்து, போர்க்களத்தையும் சந்திக்க வைத்து, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை
அவர்களுக்கு வழங்குகின்றான். இந்த 2 அடிப்படையில் இந்த வெற்றி அமைந்தது என்று சொன்னேன். ஒன்று, மலக்குகள் களத்தில் இறங்கி போராடினார்கள். ஏனென்றால் இவர்கள் பட்டினி பட்டாளம், பசியோடு இருக்கக்கூடியவர்கள், நோன்பு இருந்தவர்கள், எந்த விதமான ஒரு ஆயுதமும் கிடையாது. மதினாவிற்கு வந்து அப்போதுதான் அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள். குடியேறிய 2வது ஆண்டிலேயே இந்த போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தாலா இந்த பத்ர்களத்தை சந்திக்க வைத்து அவர்களுக்கு மகத்தான ஒரு உதவியை வழங்குகின்றான். மலக்குகள் மூலமாக வெற்றியை கொடுக்கின்றான். இன்னொரு அற்புதம் என்று சொன்னேனே, அது என்ன? இது யுரீக்கஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக்க கலீலன், அவர்களை உங்களுடைய கனவில் அவன் மிக சொற்ப தொகையினராக காட்டினான். வலவ் அராக்கஹும் கசீரன் லஃபஷில்தும், அவர்களை மட்டும் அதிகமான அளவில், உண்மையிலேயே அவர்கள் இவர்களை விட 3 மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகமான அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல அல்லாஹ் தஆலா காட்டுறான். மிக சொற்பமான ஒரு எண்ணிக்கையினராக அல்லாஹ்வுடைய தூதரை உளவியல் ரீதியாக இறைவனிடத்தில் அவங்க கெஞ்சி கேட்டாங்கல்ல, அவன் அப்படி ரொம்ப மன வேதனைப்பட்டாங்கல்ல, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்துகின்றான், உளவியல் ரீதியாக தயார்படுத்துகின்றான். இது யுரீக்குமுல்லாஹு ஃபீ மனாமிக்க கலீலன், உங்களுடைய கனவில் அவர்களை மிகவும் சொற்பமாக அவன் காட்டிய அந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். வலவ் அராக்கஹும் கசீரன், அவர்களை உங்களுக்கு அதிகமான அளவில் காட்டியிருந்தால் லஃபஷில்தும், நீங்கள் பலம் குன்றி போயிருப்பீர்கள். வல தனாஸஅதும் ஃபில் அம்ர், இந்த போர் விஷயத்தில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா, இவர்களை எதிர்த்து எங்களால் நிற்க முடியாது என்று நீங்கள் விவாதம் புரிய ஆரம்பித்திருப்பீர்கள். வலாக்கின்னல்லாஹ் ஸல்லம், அல்லாஹ் மன அமைதியை ஏற்படுத்தினான். இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர், அவன் உள்ளங்களை தெரிந்தவன். என்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினான் பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்குவப்படுத்தி விடுகின்றான். இது யுரீக்குமூஹும் இதழ் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலன், கனவுல காட்டியது மாதிரி இப்பொழுது நேர்ல நீங்கள் சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய கண்களில் அவர்களை மிகவும் சொற்பமானவர்களாக அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். அவங்க 1000 பேர் வந்திருக்கிறாங்க. மூமின்களுடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா எப்படி காட்டுகின்றான் என்றால் மிகவும் ஒரு சொற்ப தொகையினரை போன்றே காட்டுகின்றான். முஸ்லிம்களுக்கு ஒரு மன ரீதியாக ஒரு தைரியம், உள்ளே புகுந்து வெளுத்து வாங்கிவிடலாம், இவர்களை விரட்டி அடித்து விடலாம், இவர்களை 2இல் 1 பார்த்து விடலாம் என்பது போன்ற ஒரு துணிச்சல் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஒயு கல்லிலுக்கும் ஃபீ அயுனிக்கும், உங்களை அவர்களுடைய கண்களில் அல்லாஹ் தஆலா சொற்பமாக காட்டுகின்றான். இங்குதான் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். உண்மையில் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லிம்களை அவர்களுக்கு காபிர்களுக்கு எப்படி காட்டியிருக்க வேண்டும் என்று தெரியுமா? 3 மடங்கு 4 மடங்கு என்று காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி காட்டாம முஸ்லிம்களை எதிரிகளுடைய கண்கள்ல இத்தனோண்டு ஒரு கூட்டமாக காட்டுகின்றான். இது என்ன? அப்படிதான் பெரிய அளவில் தானே காட்டணும் என்பது போன்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்கு வருகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதை தனி பாதை அல்லவா? அவன் என்ன நினைக்கின்றான் தெரியுமா? இந்த மக்களை பெரிதாக காட்டினால் அவன் போர்க்களத்திற்கு உள்ளே வராமலே சந்திக்காமலே வறண்டு ஓடிடுவான். அவனை உள்ள இழுத்து போட்டு சாத்த வேண்டும் என்றால் முஸ்லிம்களை மிகவும் சொற்பமான ஒரு தொகையில் காட்ட வேண்டும் என்று சொற்பமான ஒரு தொகையில் காட்டி அவர்களை உள்ளே இழுத்து போட்டு விடுகின்றான். இப்போது போர் தொடங்குகின்றது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லும் போது ஒய் கல்லிலுக்கும் ஃபீ அயுனிக்கும், அவர்களுடைய கண்களில் உங்களை சிறிய தொகையினராக காட்டுகின்றான். லியக்லியல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, முடிக்கப்பட்ட ஒரு விவகாரத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒ இலல்லாஹி துர்ஜவுல் உமூர், எல்லா விவகாரங்களும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்புகின்றன என்று அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்கின்றான். இது சூரத்து அன்ஃபால்ல இடம்பெறுகின்றது. இப்போது என்ன நடக்கின்றது? அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான்ல சொல்றான், கது கானலக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபிஅத்தைனில் தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், 2 கூட்டங்கள் சந்தித்ததிலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் அடங்கி இருக்கின்றது. உண்மையிலேயே அற்புதம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகின்றது. வஉக்ரா காஃபிரத்துன், இன்னொரு கூட்டம் இறை மறுப்பு கூட்டம் இறைவனுக்கு எதிராக வந்து களம் கண்டிருக்கின்றார்கள். யரவுனகும் மிஸ்லைஹிம், தங்களை போன்று 2 மடங்கு கூட்டமாக முஸ்லிம்களை பார்க்கின்றார்கள். அப்போ முதல் வசனத்திற்கு இந்த வசனம் நேர் எதிராக நிற்கின்றதே என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. உள்ளே நுழைந்த பிறகு மலக்குகளுடைய கூட்டமெல்லாம் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா இப்போது உள்ளே நுழைந்தவர்கள் உள்ளே இழுத்து போட்டான்.
இப்போது முஸ்லிம்களை அல்லாஹு தாலா அவருடைய கண்கள்ல மிக பெரிய அளவில் காட்டுகின்றான். புக்ரா காஃபிரத்தின் இரவுனகும் மிஸ்லகும் ரய்யல் ஐன், 2 மடங்காக எதிரிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை கொண்டு அவர்களை வலுப்படுத்துகின்றான். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார், சிந்தனை கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா இங்கு முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கின்றோம். வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர், பத்ரிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். வஅன்தும் அதில்லா, நீங்கள் சொற்ப தொகையினர்களாக இருந்தீர்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அப்ப நாமோ இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 2 விஷயம், 2 அடிப்படையில் முஸ்லிம்களுடைய வெற்றி அமைந்திருந்தது. ஒன்று, மலக்குகளை வச்சு களத்தை இறக்கி விட்டான். மலக்குகளை வச்சு களத்தை இறக்கும் பொழுது பெருமின்னம் முஸ்லிம்களிடத்தில் இருந்து எந்த விதமான தியாகமும் இல்லாமல் அல்லாஹ் தாலா மலக்குகளை இறக்க மாட்டான். கிளம்பி வரணும். அப்படி வருகின்ற பொழுது போனஸாக அல்லாஹ் தாலா தருவான். மலக்குகளை கொண்டு வந்து ஜிப்ரீலுடைய தலைமையில படை வந்து இறங்கி விட்டது என்றால் சாதாரணமான ஒரு உதவியா? இந்த ரமலான் மாதத்துல, குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்துல குடியுரிமை வழங்கப்பட்ட அந்த மக்கள், இது ஆட்சி உரிமை வழங்கப்பட்ட அந்த மக்கள், அவர்களை ஒழிப்பதற்காக வேண்டி மக்கா படையெடுத்து தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி மக்காவில் உள்ள அத்தனை பேர்களையும் திரட்டி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று கிளம்பி வந்தவர்களை அல்லாஹ் தாலா காப்பாற்றி விடுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை இது! மலக்குகளை வச்சு இன்னொரு அடிப்படையில் உளவியல் ரீதியாக முஸ்லிம்களை தேற்றி அவர்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி, எதிர்த்து நில், துணிந்து நில், அல்லாஹுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும், நீ சத்தியத்தில் இருக்கின்றார், ஏகத்துவத்தில் இருக்கின்றாய் என்று அவர்களுக்கு ஆர்வமூட்டி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ் தாலா வழங்கி விடுகின்றான். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பூர்ணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர், MISC, அஸ்மா, ஆமீர், ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாஅத் FRTJ. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல்கோபர் கிளை சகோதரர்கள் தம்மாம் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சன்னாபுரம் கிளை தஞ்சை வடக்கு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜோஹரா, ஃபசிவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தர் மண்டல நிர்வாகிகள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தார் மண்டலம் லக்தா கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர துஆ செய்யும் ஆவணம் அப்துல்லாஹ் குடும்பத்தினர், அல்கசி மண்டலம், சவுதி அரேபியா. ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ். எங்களிடம் துபாய் புர்கா, நைட்டி வகைகள், ஷால், காட்டன் தாவணி, பாவாடைகள் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ், காமராஜர் சாலை, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செல்வபுரம் தெற்கு கிளை, கோவை மாநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் இனாம் குலத்தூர் சம்புருதி இப்ராஹிம் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்ட திருத்துறைப்பூண்டி கிளை 1 சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்ட துளசியாப்பட்டினம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் சஃபா ஜுவல்லர்ஸ், பர் துபை, துபை. ஏற்கனவே நாம பார்த்தோம், மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஆலயத்தில் சஜிதா செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உக்பத் இப்னு அபி முஹைத், அபூஜஹல் போன்ற படையினர் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய கருப்பையை கொண்டு வைத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை தாங்க முடியாமல் தன்னுடைய தலையை தூக்க முடியாமல் தவித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதை அகற்றி விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அருகில் நின்றவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தடுப்பதற்குண்டான எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லையே என்று நான் என்னை நானே நொந்து கொண்டு நின்றேன் என்று சொன்னார்களே. அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த பிரார்த்தனை, அதற்குண்டான பதில் பத்ர் களத்தில் தான் கிடைக்கின்றது. அபூஜஹல் உட்பட யார் யாருக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ
அத்தனை பேர்களுமே அந்த பத்ரு களத்தில் வேறிருந்த மரங்களாக வீழ்ந்து போன பேரித்த மரங்களாக கிடந்ததை பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுக்கின்றான். வல்லதீன ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு துறந்து வந்தவர்கள், சும்மா குத்திலு பிறகு கொல்லப்பட்டவர்கள், அவ் மாத்து அல்லது இறந்தவர்கள், யர்ஸுகன்னஹுமுல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல உணவை வழங்குகின்றான். வ இன்னல்லாஹ லஹுவ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்கக்கூடியவர்களிலே மிகவும் சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா இது மாதிரி ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் அவர்களுக்கு நல்ல ரிஸ்கை வழங்குவதாக குறிப்பிடுகின்றான். வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பாதி மா ظுலிமு, அநீதி இழைக்கப்பட்ட பிறகு நாட்டை விட்டு வெளியே வந்த மக்கள், லனுபவ்வியன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் நாம் அவர்களுக்கு நல்ல அரவணைப்பை கொடுப்போம். வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர், மறுமை உலகத்தினுடைய கூலி மிகவும் பெரிதானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வதுகுரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், இது அன்தும் கலீலுன் முஸ்தலஅஃபூன ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியிலே சொற்பமானவர்கள், பலவீனமானவர்கள், மைனாரிட்டிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். தகாஃபூனா யதகத்தஃபகுமுன் நாஸ், மக்கள் உங்களை கொத்தி தின்று விடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சி கொண்டிருக்கின்றீர்கள். ஃபாவாக்கும், உங்களுக்கு அவன் அடைக்கலத்தை தந்தான். வாய்யதக்கும் பினஸ்ரிஹி, தன்னுடைய உதவியை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி புரிந்தான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத், நல்ல உணவுகளை உங்களுக்கு கொடுத்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து நாம தெரிந்து கொள்வது, அன்றைக்கு முஸ்லிம்கள் சொற்ப தொகையினர் தான் இருந்தார்கள். மக்காவில் யாரும் வந்து அவர்கள் இராஞ்சப்படலாம், அவர்கள் கொத்தி தின்னப்படலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை, மரியாதையை கொடுத்தான் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அது மாதிரி நாமும் இந்தியாவில் அமைத்து கொண்டோம் என்றால் குடியுரிமை கிடைத்து விட்டது இறைவனுடைய அருளால். மக்கா குடிநீக்கம் செய்தது, மதீனா அவர்களுக்கு குடியேற்றத்தை கொடுத்தது, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தது. இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் நிலுவையில் இருப்பது, எஞ்சி இருப்பது மக்கா நகரம். துரத்தி விட்டார்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று, இதல்லா எல்பசூன ஹிலாஃபக்க இல்லா கலீலா, இதற்கு பின்னால் இவர்கள் மிக சொற்ப காலம்தான் அவர்கள் மக்காவிலேயே வாழ்வார்கள், அந்த கதையும் முடிந்துவிடும் என்று சொல்கின்றானே. அதற்குண்டான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய உரையிலே பார்க்க இருக்கின்றோம். அப்ப இது மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையிலையும் குர்ஆன் அடிப்படையில் நடந்தால், மோடி என்ன, அமித்ஷா என்ன, அவர்களுடைய அப்பன்களாக இருக்கட்டும், ஒருபோதும் முஸ்லிம்களிடத்திலே சீண்ட முடியாது, முஸ்லிம்களிடத்திலே வாலாட்ட முடியாது. நிபந்தனை, கட்டாயம் என்ன தெரியுமா? நாம இந்த கொள்கை அடிப்படையில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இந்திய முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. நாம மட்டும் இந்த குர்ஆனுடைய அடிப்படையில், ஏகத்துவ அடிப்படையில், ஒரே இறைவனை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையினுடைய அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபினால் வெற்றியும் நிச்சயம். சில தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அவன் ஒரேடியாக இவன் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை எல்லாம் அழித்து விட முடியாது. முஸ்லிம்களை இவன் தடுப்பு முகாம்களெல்லாம் கொண்டு போய் அடைத்து விட முடியாது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதுல இன்னொன்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். நாமோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்கு மதீனாவில் என்னென்ன வில்லங்கங்கள்லாம் இருந்தனவோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா துடைத்தெடுத்தான். பனு நுலைர் என்ற யூத கூட்டம் மதீனாவிலே உள்ளே இருந்து கொண்டு குள்ளநரி வேலையை செய்தது. முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய விவகாரங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். வெளியில் இருந்த ஆட்களை வரவழைத்து முஸ்லிம்களை அழிப்பதற்குண்டான வேலைகளை எல்லாம் கட்டமைத்துக் கொண்டிருந்தார்கள். பனு குரைலா இத்தனை பேர்களும் சேர்ந்து, அரபுகளும் சேர்ந்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹ்ஸாப் என்ற ஒரு போர் மதீனாவையை சுற்றி முற்றுகையிட்டார்கள். அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதிலேயும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், இனிமேல் நாம் தான் மக்காவை எதிர்த்து படையெடுப்போமே தவிர
இனிமேல் குறைஷிகள் ஒருபோதும் நம்மை எதிர்த்து படை நடத்தி வர முடியாது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அவர்களை குடி அமர்த்தியது மட்டுமல்ல, அவர்களுக்கு குடி அரசையும் கொடுத்து ஆட்சி செய்ய வைத்தான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கின்றது. அது நம்மிடத்தில் உயிரோட்டத்துடன் இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த வரலாறு, அந்த அற்புதம் நிகழும். இந்த நம்பிக்கையில் நம்முடைய பயணத்தை தொடர்வோமாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கள்ளக்குறிச்சி ஆர்கேஎம் ஷாப்பிங் மால், முரார்பாளையம் அல் பிஸ்மி ஹார்ட்வேர்ஸ் மற்றும் பகண்டை கூட்டோடு அல் பிஸ்மி ஏஜென்சிஸ். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஷாஹுல், ஷாஹின், அல்மான், ஆகிப், சையது ரஃபீரான் மற்றும் குல்ஜார் பேகம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாடி ராயல் ஸ்பிரிங் பாபுபாய் மற்றும் குடும்பத்தினர்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். அனைத்து விதமான மளிகை பொருட்கள், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான சாப்பிடும் பொருட்கள், சமையலறைக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். கிராண்ட் மார்ட், லெப்பை குடிகாடு. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் MKP நகர் கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார், PMS ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சென்னை. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துஆ செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் அமீரகம் மற்றும் பொதக்குடி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் திருவாரூர் 1 மற்றும் திருவாரூர் 2 கிளை சகோதரர்கள், திருவாரூர் வடக்கு மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் திருவாரூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் முகமது அய்யூப் கான், ரசியா பேகம் குடும்பத்தினர், வண்ணாங்குண்டு கிளை, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் அறிந்து வருகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை, அதிலிருந்து சம்பவங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் அவரை கொண்டு போய் ஒரு கிணற்றிலே போடுவதென்று முடிவெடுக்கிறார்கள். ஒரு பொறாமை குணம் அவர்களுக்கு இருந்தது. நம்முடைய தந்தை நம்மை விட்டுவிட்டு இவர்களை மட்டும் பாசம் காட்டுறாரு என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த பொறாமை என்ற அந்த தீய எண்ணம் அவரை கொண்டு போய் கிணத்துல கொண்டே போடக்கூடிய அளவிற்கு அவர்களை தள்ளியது. அப்போ கிணத்துல கொண்டே போட்டுட்டு அவங்க திரும்புகிறாங்க. திரும்பக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தந்தையிடத்திலே அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வஜாஉ அபாஹும் இஷாஐ யபுக்கூன், அவர்கள் ஒரு இரவு நேரத்திலே அழுத நிலையில் அழுதுகிட்டே வர்றாங்க. தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போட்டி போட்டு ஓடினோம், அப்போது தரக்னா யூசுஃப இந்த மதாயினா, எங்களுடைய அந்த பொருட்களுக்கு பக்கத்திலே யூசுஃபை இருக்க வைத்து விட்டு நாங்கள் ஓடினோம். அந்த நேரத்தில் அக்கலஹு ذئبு, ஒரு ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு போய் யாக்கூப் நபியிடத்திலே சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வமா அன்தபி முஃமினின் லனா வலவு குன்னா சாதுகீன், நாங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறோம், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, இதுதான் நடந்தது, உண்மை இதுதான், நாங்கள் வேற வச்சுட்டு நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோம், ஓனாய் தின்னுட்டு போயிருச்சு என்ற ஒரு கதையை போய் புனைந்து சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு எவிடன்ஸ் வேணுமா இல்லையா, ஆதாரம் வேண்டும், எப்படிப்பா நம்புறதுன்னு கேட்பார். அப்போது ஜாவு அலா கமிசிஹி பி தமின் கதிபின், அவருடைய சட்டை இருந்துச்சா இல்லை, யூசுப் நபி போட்டிருந்த சட்டை இருந்ததில்ல, அதிலே
ஒரு பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. சட்டையில் ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு வந்து இவர்கிட்ட காட்டுறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க மோசமாக போகிறாங்கன்னு பாருங்க. ஒரு பொறாமை என்ற ஒரு குணம் வந்து எந்த அளவிற்கு அவர்களை வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்ய தூண்டியது என்பதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இன்றைய உலகத்திலும் கூட இந்த பொறாமையின் காரணத்தினால் எவ்வளவு தீமைகள் நடக்கிறது, எவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது. ஒருவன் இன்னொருவன் மீது உள்ள அந்த பொறாமையின் காரணத்தினால் என்ன மாதிரிலாம் அவதூறுகள் கிளப்புறாங்களா இல்லையா? ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு சிறப்பு கிடைத்திருக்கும், அவள் என்ன பண்ணுறது, அந்த சிறப்பை தடுப்பதற்காக எதையாவது அவரை பற்றி சொல்கிறது. ஒருவன் வியாபாரம் செய்து நல்ல நிலைக்கு ஒரு பணக்காரனாக ஆயிருப்பான், அவன் நேர்மையாகத்தான் வியாபாரம் பண்ணியிருப்பான். ஆனால் அவர்கள் மீது கொண்ட அந்த பொறாமை என்பது அவனை பற்றி தப்பான செய்தியை மக்கள்கிட்ட பார்ப்பான். ஏமாத்துறான், அவன் கலப்படம் பண்ணுறான், அவன் என்னென்ன மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணுறான்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து அதை கொண்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ பொறாமை என்பது வந்து ஒரு மோசமான குணம். இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. பொறாமை என்ற குணம் வந்து எப்படியெல்லாம் தவறானது என்பதற்கு நிறைய நம்ம குர்ஆன்லையும் நபிமொழிகளையும் பார்க்கிறோம். அப்போ இந்த யூசுப் நபியுடைய சகோதரருடைய வாழ்க்கையை நமக்கு தெரியுது. அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பொறாமை குணம் என்பது உயிரோடு உள்ள ஒருவரை செத்து போயிட்டாருன்னு சொல்ல வைக்கிறது. அதை அவரை நம்ப வைப்பதற்காக வேண்டி அழுது புலம்பியாவது சொல்ல வைக்கிறது. எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா, அவருடைய சட்டையிலே பொய்யான இரத்தத்தை கொண்டு வந்து காட்டியாவது நம்முடைய கருத்தை நம்ப வைக்கணும் என்கிற அளவிற்கு அவங்க மோசமான நிலைக்கு அவங்க போனாங்க. காரணம் அந்த பொறாமை தான். கொண்டு வந்து காட்டுறாங்க. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. வேதனைப்பட்டு விட்டு அவங்க சொல்றாங்க, ஃபஸபுருன் ஜமீலுன், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தசிஃபூன், நீங்கள் கூறக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடிய, நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒரு அழகிய பொறுமையை மேற்கொள்றாங்க. இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. ஒரு கஷ்டமான ஒரு நமக்கு செய்தி, ஒரு துக்கமான செய்தி, நம்மை சங்கடத்திலே ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி அழகான பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், இங்கே கிடைக்குது பாருங்க ஒரு பாடம். கஷ்டப்படக்கூடிய காரியங்கள் ஒரு மனிதருக்கு எவ்வளவோ இருக்கிறது. ஒரு உயிரிழப்பாக இருக்கலாம், ஒரு செல்வத்தை அவர் இழந்திருக்கலாம். அப்போ ஒரு இன்னாலில்லா சொல்லணும்னு இருக்குது, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சோதனையான விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டால் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள். அது ஒரு வழிமுறை. அதோடு என்ன, பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். ஒரு பொறுமையை மேற்கொள்வது என்பது ஒரு முக்கியமான காரியம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அழகா சொன்னாங்கல்ல, அஜபன் லில் அம்ரில் மூமின், ஒரு மூமியினுடைய காரியம் என்பது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது. லைஸா தாக்கலி அஹதின் இல்லாலில் முஸ்லீம், ஒரு முஸ்லீமை தவிர வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. அது என்ன முஸ்லீமுடைய வாழ்க்கையில் ரெண்டு பாக்கியம் என்று சொன்னால், இன் அசாபத்துஹு சர்ராவு ஃபஷக்கர ஃபகான ஹைரன் லஹு, அவனுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதா முடிஞ்சிருது. இது ஒன்று. இன் அசாபத்துஹு லர்ராவு, அவனுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் ஃபஸபர, அவன் பொறுமையை மேற்கொள்கிறான், பொறுமை காக்கிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக போயிடுது. ஒரு தீங்கு தரக்கூடிய காரியமாக இருந்தாலும் சந்தோஷம் தரக்கூடிய காரியமாக இருந்தாலும் இரண்டையுமே நன்மையாக மாற்றக்கூடிய ஃபார்முலா என்பது ஒரு மூமினுக்கு ரசூலுல்லாஹ் கூட சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது அழகான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. யூசுப் நபியை இல்ல போயிட்டாரு, ஓனாய் தின்றுச்சு, இந்த பாருங்க ரத்தம் என்று காட்டக்கூடிய நேரத்திலே ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது பிரியத்துக்குரிய மகன், போனா போகுதுன்ற மாதிரி இல்லை, பாசம் காட்டி அப்படி வளர்க்கிறார். அவ்வளவு பிரியத்துக்குரிய ஒரு மகனை இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் ஒரு தந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு மன வலியை தந்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அவங்க என்ன செய்யறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. சபுருன் ஜமீல், அந்த வார்த்தையை நீங்க பார்க்கணும், அழகான வார்த்தை. அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் என்று குறிப்பிடுறாங்க. அந்த புறத்தில் என்ன நடக்கிறது, இவங்க உடனே கிணத்துல போட்டு வந்தாங்களோ இல்லையா, கிணத்துல போட்டு வந்த அந்த நேரத்தில் ஒரு பயணக்கூட்டம் அந்த வழியாக போறாங்க. பயணக்கூட்டம் போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அங்கங்கே கிணறுகள் இருந்தால் தண்ணியை எடுத்து வர்றதுக்கு ஆளுகளை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் எடுக்கக்கூடியவர் வந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா கிணத்துக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருக்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு நற்செய்தி இருக்குது கேளுங்க
இங்கே பாருங்க கிணத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த யூசுப் நபியை அவங்க எடுத்துக்கிறாங்க. எந்த எண்ணத்தில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அவரை விற்று நம்ம காசு ஆக்கிடலாம் என்ற அடிப்படையில் அவரை வந்து அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு அவரை எடுத்தது மட்டுமல்ல, அவர்களை விற்கவும் செய்கிறார்கள். அவங்களுக்கு அவரை வச்சுக்கிற எண்ணம் இல்லை போல இருக்கு. எப்படி விற்கிறாங்க? ஷரஹூபி சமனின் பக்ஸின் தராஹிம மாதூதத்தின், அதாவது ரொம்ப அற்பமான, எண்ணுவதற்கு ரொம்ப அற்பமான வெள்ளி காசுகளுக்கு, குறைந்த காசுக்கு, குறைந்த கிரயத்துக்கு அவரை வித்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, இவரை வச்சு பல லட்சங்கள் சம்பாதிக்கணும் என்ற மாதிரி அவங்க நினைக்கல. ஏதோ கிடைச்சா போத தள்ளி விட்டுருவோம்னு சொல்லி இவரை வந்து குறைஞ்ச விலைக்கு அவங்க விற்பனை பண்ணிடுறாங்க. இந்த கை மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசுங்க, அந்த வயசை நீங்க பார்க்கணும். பெரிய ஒரு பக்குவமான ஆள் கிடையாது. சின்ன வயசுல தந்தையை விட்டு பிரிஞ்சிட்டார், தாயை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சகோதரர்களும் கெட்ட ஆட்களாக இருக்கிறாங்க. கிணத்துல கொண்டே போட்டு போயிடுறாங்க. கிணத்துல இருந்து எடுத்த ஆளுகளும் பார்த்தா அவன் வித்துட்டு போயிடுறான். அப்ப என்ன, அவரை வந்து ஒருத்தர் விலை கொடுத்து வாங்குகிறார். யார் வாங்குறான்னு சொன்னா, எகிப்து நாட்டை சார்ந்த ஒருவர். அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், காலல்லதி இஸ்தராஹு மின் மிஸ்ர, மிஸ்ரை சார்ந்த ஒருவர். மிஸ்ர் என்பது எகிப்து, இன்னைக்கு தமிழ் எகிப்துன்னு சொல்றோமா இல்லையா, ஈஜிப்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு அரபியில் மிஸ்ர்னு பேரு. அந்த ஊர்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் இவரை வந்து விலைக்கு வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு போறார். போய் அவருடைய மனைவி இடத்துல அலி இம்ராத்திகி, மனைவியிட்ட சொல்லுகிறார், அக்ரிமி மஸ்வாஹு, விலை கொடுத்து வாங்கினார்ல அவருக்கு சிறிய வயதாக இருந்த அந்த யூசுப் நபியின் மீது இயற்கையிலே ஒரு பிடித்தம் இருந்திருக்குதுன்னு விளங்குது. கொண்டு போய் சொல்லுகிறார், அக்ரிமி மஸ்வாஹு, இவரை கண்ணியமா நடத்துங்கிறாங்க. என்ன வேண்டாலும் வேலை வாங்கு, நீ எப்படி வேண்டாலும் கஷ்டப்படுத்துன்னு அவர் சொல்லவில்லை. சொல்றாங்க, அக்ரிமி மஸ்வாஹு, ஒரு நீ கண்ணியமாக மரியாதையாக நீ இவர்கள் நடத்து. அசா ஐ என்பானா, இவர் நமக்கு பயன்படக்கூடும், அல்லது அவ் நத்தகிதஹு வலதன், நம்ம இவரை பிள்ளையா கூட எடுத்துக்கலாமே என்றெல்லாம். இது அல்லாஹ் அவருக்கு செஞ்ச ஒரு அருள் தான். அந்த எடுத்த மனிதர் ஒரு கெட்டவராக இருந்து அவர் இவரை வந்து கசக்கி பிழிய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிறுவர்களை வந்து பல மாதிரி கஷ்டங்கள்லாம் படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணம் உடையவராக அவர் இருக்கவில்லை. அப்ப அவரும் நல்ல ஒரு உள்ளம் கொண்டவராக, இயற்கையிலே ஒரு நல்ல அகலாக்கான ஆள் மார்த்த தெரிந்த இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது அவரே மனைவிட்ட வந்து இவரை நல்லா வச்சுக்க, இவர் நமக்கு யூஸ் ஆவாரு, நம்ம இவரை பிள்ளையா எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு என்ன செய்கிறார் அவர் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் வந்து அவரை வந்து சேஃப்டி பண்ணுகிறான். பார்த்தா சோதனையும் உதவியுமா தான் இருக்கும். யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு சோதனை இருக்கும், அடுத்து அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அடுத்து பார்த்தா ஒரு சோதனை இருக்கும், அப்புறம் என்ன அல்லாஹ்வுடைய உதவி என்பது, அது ரெண்டு கலந்த ஒரு வாழ்க்கை தான் யூசுப் நபியுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி அவர் கொண்டே மனைவிட்ட சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அருளி, நாம் என்ன பண்ணோம், இப்படித்தான் யூசுஃபுக்கு இந்த பூமியில வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். கிணத்துல போட்டா அதுக்கு பிறகு என்னென்று ஒன்று இருக்குதா இல்லையா, கிணத்துல போட்டவர் கிணத்து தண்ணியோட போய் அவர் கதை முடிஞ்சு போயிடல. அங்கிருந்து ஒரு கூட்டத்தை எல்லாம் பார்க்க வைக்கிறான், அவங்களுடைய கையில் எல்லாம் கிடக்க வைக்கிறான். அவர் வந்து அதை விற்கிறாரு, விற்கும் போது அது சரியான ஒரு நபர் போய் அதை வாங்குறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவியாகத்தான் நம்ம பார்க்குறோம். இது அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வலியனு அல்லிமஹு மின் தாவிலில் அஹாதீசி, அவருக்கு நல்ல விளக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். யூசுப் நபி அவங்களுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒரு செய்திக்குரிய விளக்கங்கள் அவங்க நல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அங்கே போய் சேர்ந்து விட்டார். அங்கே அவர் வளருகிறார். எங்கே, அந்த எகிப்துக்கு போய் அங்கு அந்த அவருடைய வீட்டில் வளர்றார். வளர்ந்தது மட்டுமல்ல, வாலிப பருவத்திற்கு வருகிறார். வலம்மா பலக அசுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மன் வ கதாலிக்க நஜஸில் முஹ்சினீன். அவர் வந்து பருவ வயதை அடைந்த நேரத்திலே அவருக்கு நாம் அதிகாரத்தை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அந்த இளமை அந்த பருவம் வர்றார், வாலிப பருவத்துக்கு வர்றார், அவருக்கு கல்வி அதிகாரம் எல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மாதிரியாக அவருடைய வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்குது. இப்போது அடுத்த கட்ட சோதனை அவர்களுக்கு. என்ன சோதனை? ராவதத்துஹு
அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. இந்த யூசுப் நபி அவர்கள் எந்த பெண்ணுடைய வீட்டில் வளர்ந்தாரோ அந்த பெண் இருக்கிறாளே அவள் ஒரு மோசமான பெண்ணாக இருக்கிறாள். என்ன மோசமான பெண்ணாக இருக்கிறாள் என்று சொன்னால், இந்த யூசுப் நபி அவர்களை தவறான வழியிலே அடைய வேண்டும். இத்தனைக்கும் கணவர் இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் இல்லாமல் இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார். கணவர் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த யூசுப் நபி அவர்களை அடைய பார்க்கிறாள், வலை விரிக்கிறாள். இந்த மாதிரி வலை விரித்து கொண்டிருக்கிறாளா ஒரு நேரத்திலே கல்லக்கத்தில் அபுவாப, அப்போது ஒரு நாள் வாச கதவை பூட்டி விடுகிறாள். காலத்து ஹைத்தலக்க, வாசக்கதவை பூட்டிட்டு வா என்று அழைக்கிறாள். யாரை? யூசுப் நபியை தவறு செய்வதற்காக வேண்டி அழைக்கிறாள். தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்போது யூசுப் நபி அவர்கள், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவன்தான் என் இறைவன், எனக்கு அழகான ஒரு வாழ்விடத்தை, ஒரு தங்குமிடத்தை அவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான், அநீதி இழைக்கக்கூடியவங்க யாரோ அவர்கள் ஒரு காலமும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர் மறுக்கிறார். கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு சோதனை என்று பாருங்கள். ஒரு பெண்மணி, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு எஜமானுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அந்த பெண் இந்த யூசுப் நபியை தவறுக்கு அழைக்கிறாள். ஏதோ ஒரு பெண் அல்ல, அதிகாரம் உள்ள ஒரு பெண், ஒரு செல்வாக்கு உள்ள பெண். அந்த மாதிரி ஒரு பெண் அழைக்கும் போது கூட இவர் என்ன செய்கிறார்? அதை மறுக்கிறார். நான் முடியாது, நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி விலகி நிற்கிறார். இந்த பெண்களுடைய சோதனை என்பது ஒரு பெரிய சோதனை தான். நபி அவங்க கூட நமக்கு சொன்னாங்கல்ல, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அலர்ற அலர் ரிஜாலி மினன் நிசா. சை முஸ்லிம் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு பிறகு ஆண்களுக்கு சோதனையாக நான் பெண்களையே விட்டு செல்கிறேன். ஏன்னா பெண்கள் என்பது ஒரு சோதனை தான். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்காதீர்கள். ஏன்னா விபச்சாரம் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நோக்கி நெருங்கி சென்றாலேயே அவன் அதில் விழுந்துருவான். எத்தனையோ மனிதரை நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய நாட்டை ஆண்டவர்கள் எப்படி சீரழிந்து போனார்கள்? பெண்மோகத்திலே விழுந்து போனார்கள். அப்போ அது மாதிரி என்ன, இந்த பெண்மோகத்திலே விழுந்தவர்கள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். தமிழ் இலக்கியங்களில் கூட சொல்லுவாங்க, இந்த பெண்மோகத்திலே யார் போய்விட்டார்களோ அவங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. எப்படி உதாரணம் சொன்னா, ஆற்றிலே விழுந்தவன் அம்மியை பிடிச்சு கரை சேர முடியுமா? ஆற்றுல விழுந்தவன் கரை சேர வேண்டும் என்று சொன்னா ஒரு மரத்துண்டை பிடிக்கணும், ஒரு மிதக்கின்ற ஒரு பொருளை பிடிக்கணும். அம்மியை பிடிச்சா கரை சேர முடியுமா? கரை சேர முடியாது. அம்மியோடு சேர்ந்து இவனு முங்கி தான் ஜாவணும். அந்த மாதிரி இந்த பெண்மோகத்திலே விழுந்தவங்க அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டம் என்ற அடிப்படைக்கு சொல்லுவார்கள். அப்போ இப்படியெல்லாம் பெரிய பெரிய நபர்கள் கூட
இந்த பெண்மோகத்திலே வீழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோமே. ஆனால் இந்த யூசுப் நபி அவர்கள் அந்த வயசும் இளமை பருவம், நீங்கள் அதை பார்க்கணும். இவர் ஒரு முதிர்ந்த வயதுக்கு போய் இவர் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி அதெல்லாம் சலித்து தட்டக்கூடிய ஒரு காலமும் அல்ல. இவருடைய பருவமும் இளமை பருவம் தான். அப்பதான் பருவ வயதுக்கு வந்திருக்கிறார். இந்த பெண்மணியோ ஒரு செல்வாக்கு நிறைந்த பெண்ணாக இருக்கிறாள். அப்ப ஒரு வாய்ப்பு தானே இது. அல்லாஹ்வை நம்பினால தப்புச்சாங்க, ஆனா தப்பு செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு அது. அந்த நேரத்திலும் கூட அவர்கள் ஒரு பக்குவத்தோடு நடந்து கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லவ்லா அர்ஆ புர்ஹான ரப்பிஹி. அந்த பெண்மணி அவரை நாடிவிட்டார், இவரும் அவரை நாடிவிட்டார். லவ்லா அர்ஆ புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர் பார்த்திருக்காவிட்டால். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று பாருங்கள். இப்படியான ஒரு நெருக்கடி நிலையிலே இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். லி நஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷாஅ இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவரை நம்ம தேர்வு செய்தோம், நம்ம அவர் ஒரு இஹ்லாஸான அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை தாண்டி வர்றாங்கன்னு பார்க்கணும். சாதாரண ஒரு கட்டம் அல்ல இது. இப்படியான ஒரு வயதிலே இப்படியான ஒரு பெண்ணை விட்டு அவர் கொள்கையின் பக்கம் நிற்கிறார் என்று சொன்னால் கற்பு கரசர்னு இவர் தான். கற்பு கரசின்னு சொல்றாங்களே தமிழ்ல, கற்பு கரசர் என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த நிலையை கடந்து வர்றாங்க. அந்த பெண்ணும் சாமானியப்பட்ட பெண் அல்ல. இவர் வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும், இவர் வெட்டி சென்றாலும் அவள் பிடித்து இழுக்க பார்க்கிறார், ஓடுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஸ்தவக்கல் பாப வகத்தத் கமீசஹு மின் துபுரின். இவர் ஓட அந்த பெண்ணும் பின்னாடி விரட்டி வருகிறாள். வரக்கூடிய நேரத்தில் அவ சட்டையை பிடித்து விடுகிறாள் பின்புறத்திலே. யூசுப் நபி முன்னாடி ஓடுறாங்க, அவள் பின்னாடி வருகிறாள். பிடிக்கும் போது சட்டையினுடைய பின்பகுதி அவளுடைய கையிலே அகப்பட்டு பின்னாடி சட்டை கிழிஞ்சு விடுகிறது. கரெக்டா இந்த சம்பவம் நடந்து முடிவதற்கும் ரெண்டு பேரும் வாசலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த பெண்ணுடைய கணவர் வேறு அந்த இடத்துக்கு வந்துடுறார். என்ன மாதிரி ஒரு சோதனைன்னு பாருங்க. அப்போது இந்த பெண் இருக்கிறாளே, இவ அப்படியே பிளேட்டை மாற்றி போடுகிறாள். எப்படி மாற்றி போடுகிறாள்? கணவரை பார்த்து அவள் சொல்லுகிறாள், எப்பா உன்னுடைய மனைவியிடத்திலேயே ஒரு தப்பு செய்ய வந்து விட்டார், இவரை என்ன செய்ய போகிறாய்? ஜெயில போட போறியா? இவருக்கு தண்டனை கொடுக்க போறியா என்று சொல்லி நல்லவளை போல என்ன செய்கிறாள்? அவள் பாசாங்கு செய்கிறாள். அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட ஒரு நேரம் என்று பாருங்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வருது பாருங்க, வருது. ஷஹித ஷாஹிதுன் மின் அகலிஹா, அந்த பெண் இருந்தாலே அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அவர் சொன்னாரு, அவர் ஒரு உசூல் சொல்றார், ஒரு அடிப்படை சொல்றார். இன்கான கமீசுஹு குத்தமின் குபுலின் ஃபஸதக்கத் வஹுவ மினல் காதிபின். யூசுஃபினுடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டு இருந்தால் இவர் குற்றவாளி, அந்த பெண் நிரபராதின்னு அர்த்தம். அவன் உண்மை சொல்றான்னு அர்த்தம். இன்கான கமீசுஹு குத்தமின் துபுரின், அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் ஃபகதபத், இந்த பொம்பளை சொல்றது தப்பு என்ற அர்த்தம். வஹுவ மின சாதிக்கீன், அவர் மேல தப்பு இல்லை, அவர் உண்மையாளர் நிரபராதி என்ற அர்த்தம் என்று ஒரு உசூலை, ஒரு அடிப்படையை சொல்கிறார். உடனே என்ன செய்யறாங்க? செக் பண்ணி பார்க்கறாங்க. பலம்மாரா கமீசஹு குத்தமின் துபுரின், அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் பார்த்தபோது அவங்களுக்கு விளங்கிவிட்டது, ஆகா இந்த பெண்ணு தான் தப்பு சொல்லுகிறாள், தப்பு இந்த பெண் மேல தான் இருக்குது, இந்த யூசுப் நபி அவர்கள் மேல குற்றம் கிடையாது என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அப்போது சொல்றாங்க, உங்களுடைய பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சி மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது, அவர் பாவங்க நல்லவர் என்ற அடிப்படையிலே அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வந்ததா? இப்போது அவர் அந்த கணவர் சொல்லுகிறார் யூசுப் நபியை பார்த்து, யூசுப்பு ஆரில் அன்ஹாதா, நீ இதை விட்டுருப்பா, இதை அலட்சியப்படுத்திரு என்று யூசுப் நபி கிட்ட சொல்றாங்க. வஸ்தகுஃபிரி லி தம்பிக்க இன்னக்கி குந்தி மினல் ஹாத்தியின், அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், நீ உனது தப்புக்காக மன்னிப்பு தேடு, நீ தான் குற்றவாளி, நீ தப்பு பண்ணிருக்க, அவர் மேல தப்பு கிடையாது என்று சொல்லி அந்த ஸ்பாட்டிலேயே நிரூபணம் பண்றான் அல்லாஹ்.
என்ன மாதிரி ஒரு உதவி என்று பாருங்கள். அது வழக்கு நடந்தெல்லாம் நிறுவனமாகவில்லை, அந்த இடத்திலேயே வைத்து யூசுப் நபி அப்பொழுக்கற்றவர், அவர் கற்பொழுக்கம் உள்ளவர், இதில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை, அவர் அந்த பெண்ணை அழைக்கவில்லை, அவர் அந்த பெண்ணை தவறாக அடைய பார்க்கவில்லை, அந்த பெண் தான் இவரை விரட்டியிருக்கிறார் என்பதை அந்த நொடிப்பொழுதிலே என்ன செய்யறான், அல்லாஹ் நிரூபணம் செய்து அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. இதுக்கு அடுத்து என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த மேற்று அப்படியே போகுது, செய்தி அப்படியே ஊருக்குள்ள பரவுது. அந்த பெண்கள்லாம் பேசுவாங்கல்ல, பொதுவாக ஒரு செய்தி என்று சொன்னால் பெரும்பாலும் ஏக்கா அவனுக்கு தெரியுமாக்கான்னு அப்படி என்ன செய்யும், அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பெண்ணுடைய இந்த மேற்று அந்த ஊருக்குள்ளே பரவுகிறது. அப்ப என்ன பேசிக்கிறாங்க அந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம், இந்த அமைச்சருடைய, அவர் ஒரு அமைச்சராகவும் இருந்தார், யார் யூசுப் நபி எடுத்து வளர்த்தா அந்த வாங்கிட்டு போனார்ல விலைக்கு, அவர் அந்த எகிப்தினுடைய அமைச்சராகவும் இருந்தார். அந்த அமைச்சருடைய மனைவி தான் தப்பான பெண்ணு, அவள் தான் தவறு செய்ய பார்த்திருக்கிறாள், அந்த அமைச்சருடைய மனைவி என்ன செய்கிறாள், இந்த இவரை அடைய பார்த்திருக்கிறாள் என்ற செய்தி ஊருக்குள்ள பரவுகிறது. அந்த செய்தி இந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது, நம்மளை பற்றி தப்பா பேசுறது ஊரு என்று தெரிந்தவுடனே அந்த ஊர்ல உள்ள பெண்களை என்ன செய்கிறாள், விருந்துக்கு அழைக்கிறாள், வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து போடுகிறாள். விருந்து போடும்போது அவ என்ன செய்யறா அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கையிலே ஒரு கத்தியை கொடுத்துடுறான். கத்தியை கொடுத்து அந்த யூசுப் நபி அவங்கள அந்த பக்கமா போ சொல்றான், அங்கே போ அப்படிங்கிறான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பெண்கள் பார்க்கிறார்கள். அது அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, பலம்மார ஐனஹு அக்பர்னஹு வ கத்தான ஐதியஹுன்ன, அவங்களை பார்த்த உடனே இந்த பெண்கள் எல்லாம் அப்படி அந்த அழகுல மயங்கிட்டாங்களாம், மலைச்சு போயிட்டாங்க. அந்த யூசுப் நபியினுடைய அந்த அழகை பார்த்து மலைத்து போய் மயங்கி போய் தங்களுடைய கையிலே இருந்த கத்தியினால் தங்களின் கைகளை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு ஒரு அழகாக அவங்களுக்கு அல்லாஹ் படைச்சிருந்தான். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் சொன்னார்களாம், மாஹாதா பசரன், இவர் மனுஷரே கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீமுன், இவர் ஒரு கண்ணியமிக்க மலக்கு, ஒரு வானவர் தான் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை அவங்க கண்டிருக்க மாட்டாங்க, அதனால மலக்குன்னு சொல்ற அளவுக்கு போவதில்ல, ஒரு மலக்காகத்தான் இருப்பார் போல இருக்கு, ஒரு மனுஷர் மாதிரி தெரியல என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்கிறார்கள். இப்போது இந்த பெண் எதிர்பார்த்திருப்பா போல தெரியுது. இந்த பெண் சொல்லுகிறாள், நீங்கள் யாரை பற்றி என்னை பழித்து பேசினீர்களோ அது இவர்தான். இப்ப தெரியுதா, என்னென்று விளங்குதா? இது இன்னும் விஷயம் முடியவில்லை. நான் சொல்வதை இவர் செய்யாவிட்டால், நான் சொல்றதுக்கு அவர் கட்டுப்படணும், நான் தவறுக்கு அழைச்சா அவர் வரணும், இல்லை என்று சொன்னால் அவர் சிறையிலே அடைக்கப்படுவார், அவர் சிறுமை அடைந்தவராக ஆக்கப்படுவார் என்று சொல்லி அந்த பெண்மணி கூறுகிறாள். அப்ப இவ்வளவு விஷயங்கள் அதை ஒட்டி அது லேசா முடிஞ்சிடல, கூப்பிட்டா போயிட்டாங்கிறது இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தால், சட்டையை பிடிச்சி இழுத்து பார்த்தால், ஊர் மத்தியிலே தெளிவாகிவிட்டது, கணவனுக்கு வேற மேற்று தெரிந்து விட்டது, இவள் ஒரு கெட்ட பெண் என்பது நிறுவனமாகிவிட்டது. அதுக்கு பிறகாக ஒதுங்கினாலா? இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த விரட்டல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பமா சொல்றா, நான் சொல்றத அவர் செய்யாவிட்டால், எனக்கு அவர் இதுக்கு கட்டுப்பட்டு வராவிட்டால் ஜெயில கொண்டே போடுவேன் அப்படிங்களா மிரட்டக்கூடிய விதத்திலே அந்த பெண்மணி பேசுகிறாள். இப்போதுதான் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இந்த பெண்ணே அதிகாரம் உள்ள ஒரு பெண்ணாக வேற இருக்கிறாள். அப்போது அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவங்க கையேந்துறாங்க. அந்த வார்த்தையை ஒரு எந்த மனுஷனும் கேட்பானான்னு தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது. அதாவது கொள்கை உறுதியை, ஈமானை, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பதை, உலகம் அல்ல மறுமைதான் சிறந்தது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே தான் ஒரு நல்லடியார் என்பதை பறைசாற்றும் விதமாக யூசுப் நபி அவர்கள் ஒரு துவா செய்கிறாங்க. பாருங்க என்ன மாதிரி வார்த்தை என்று பாருங்கள். கால அவர்கள் சொன்னார்கள், ரப்பி என் இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய மிம்மா எதுஊனனி இலைஹி, என் இறைவனே, இந்த பெண்கள் என்னை அழைக்கிறார்களே, ஒரு தவறு செய்ய அழைக்கிறார்கள், ஒரு மானக்கேடான காரியத்தை செய்யும்படி அழைக்கிறார்கள், அதை விட எனக்கு
அசிஜுனு அகப்ப இலைய, சிறை மேல். இதை விட என்ன, இந்த காரியத்தை செய்வதை விட நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லை, ஈமானோடு இருக்கணும். சுதந்திரமாக இருந்து பாவம் செய்யறது இல்லை, ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லை, ஈமானோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எனக்கு சிறையே மேல் என்று சொல்லி துவா செய்கிறாங்க. இல்லா தஸ்ரிஃபு அன்னி கைதகுன்ன, இவர்களின் சூழ்ச்சியை விட்டு இறைவா நீ என்னை காக்கவில்லை என்றால் அக்கும் மினல் ஜாஹிலீன், நான் என்ன செய்து விடுவேன், அஸ்பு இலைகின்ன, அவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவேன். இந்த பெண்களின் பக்கம் சாய்ந்து ஒரு அறியாமை காரணாக நான் ஆகிவிடுவேனே. எனவே எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஒரு செல்வாக்கோடு இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சிறைச்சாலை போதும் என்று துவா செய்தார்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஈமான் நமக்கு இருக்கிறதா? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்த போதும் கூட கொள்கையை தூக்கி போடவில்லை. இன்னைக்கு பல பேர் கொள்கையை தூக்கி போட்டு வர்றாங்க. இவருக்கு உரிமை இருக்கு, இவர் சுதந்திரமாக இருக்கலாம், அந்த வீட்டில் அவருக்கு செல்வாக்கு இருந்திருக்கலாம், எனக்கு அது எல்லாம் வேண்டாம், இந்த உரிமை வேண்டாம், எனக்கு ஈமான் இருந்தா போதும், கொள்கை இருந்தால் போதும் என்ற அடிப்படையிலே சிறைக்கு சென்றாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையிலே சிறையை அவர்கள் தேர்ந்தெடுத்து சிறைக்கு போறாங்க. என்ன மாதிரி ஒரு வார்த்தை என்று பாருங்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கிறார்கள். கொள்கை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நெருக்கடிகளுக்காக வேண்டி கொள்கையை விட்டோம்னா ஒரு முஸ்லீம் தேர முடியாது என்ற அடிப்படையிலே நாம் ஒரு படிப்பனையாக பார்க்க வேண்டும். ஒரு நெருக்கடிக்காக வேண்டி கொள்கையை விடுவது என்பது மார்க்கத்தில் கிடையாது என்பதற்கு இந்த யூசுப் நபியினுடைய சம்பவம் மிக அழகான ஒரு படிப்பனையாக இருக்கிறது. இன்னும் நிறைய சம்பவங்கள் படிப்பனைகளும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.